நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குருநானக் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது பிஎஸ்சி பிகாம் எல்லா கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன ஃபீஸ் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு செம்முக்கு எவ்வளோ அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போயிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு குருநானக் காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அட்மிஷன் செக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, அது முதல்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு அப்படியே டக்குன்னு ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். ஷிஃப்ட் 1 வந்து பிஏ எக்கனாமிக்ஸு, டிஃபென்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயாலஜி, அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, அப்புறம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். ஓகே, ஷிஃப்ட் 2ல் என்னென்ன இருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, விஸ்காம், ஜென்ரல், பிகாம் ஜென்ரலு, அப்புறம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு, கார்ப்பரேட் ஷிஃப்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு, இங்கிலீஷ், பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி, டேட்டா அனலிட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கு, டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் சோஷியலாஜி, இந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட் 2ல் இந்த கோர்சஸ் இருக்குது. ஓகே, தெளிவாக நம்ம புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்னென்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 19,430 ரூபா வாங்குகிறாங்க. அதே மாதிரி பிஏ டிஃபென்ஸுக்கு 19,430 ரூபா, ரெண்டுத்துக்குமே 19,430 ரூபா ஒரு வருஷத்துக்கான ஃபீ. இது டியூஷன் ஃபீ மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்கேன், ஹாஸ்டல் ஃபீ தனி. ஓகே, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு வந்து 22,080 ரூபா. ஓகே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு வந்து 22,630 ரூபா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து 22,680 ரூபா, பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி, பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, இது ரெண்டுத்துக்குமே 22,630 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் பிகாம் ஜென்ரலுக்கும் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கும் 20,630 ரூபா வாங்குறாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஓகே, இப்போ வந்து அதுக்கப்புறம் யூஜி, இது வந்து ஷிஃப்ட் 1க்கான ஃபீ நான் சொல்லிட்டுருக்கேன். யூஜிக்கு வந்து ஷிஃப்ட் 1ல் அப்படின்னு பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்காம், இது மூணுத்துக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம யூஜி ஒன்று தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ யூஜி வந்து பார்க்கலாம். யூஜியில் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு பிபிஏக்கு வந்து 43,075 ரூபா, அதாவது ஒரு வருஷத்துக்கு. பிசிஏக்கு 58,075 ரூபா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் 58,075 ரூபா தான். விஸ்காமுக்கு வந்து 83,075 ரூபா. அது அப்புறம் வந்து பிகாமுக்கு வந்து 53,075 ரூபா, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்புக்கு 53,075 ரூபா, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸுக்கு 53,075 ரூபா. ஓகே, சிம்பிள். பிகாமில் இருக்கிற பிகாம் ஆனர்ஸ்க்கு வந்து 61,425 ரூபா. பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 46,075 ரூபா. பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 53,075 ரூபா. ஓகே, பிஏ இங்கிலீஷ் படிப்பீங்களா, பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து 40,075 ரூபா. பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு வந்து 38,075 ரூபா. அதேமாதிரி பிஎஸ்சி ஐடிக்கு வந்து 54,075 ரூபா. பிஏ டேட்டா அனலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து 1,25,000 ரூபா. அப்புறம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டிங்க்கும் 60,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. பிஏ டிஃபென்ஸ்க்கு வந்து 35,000 ரூபா. பிஏ சோஷியலாஜிக்கு 40,075 ரூபா. ஓகே, இதுதான் குருநானக்கோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூஜி கோர்சஸ். பிஜிக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படியே முடிஞ்சால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதே மாதிரி எம்சிசி காலேஜுக்கும் டிஜே வைஷ்ணவ காலேஜுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடுறேன். இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. +2 மாணவர்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்துற பிறகு கூட அப்ளை பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வந்துற பிறகு 2 வாரம் இருக்கும் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 2 வாரம் கைட்ஸ் கூட இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்ல, ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சானா அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். எப்படி பண்ணுன்றது முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்க அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக புரியும். நாங்களும் ஸ்பீடாக அடுத்தடுத்து வீடியோ டக்குன்னு போட முயற்சி பண்ணுவோம்.